55% அவர் சொல்லி நிற்கிறாரு. எல்லாம் உட்காந்து பார்த்தீங்களா, ட்ரம்ப்பை நீங்க என்ன நினைச்சீங்க, இதுதான் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஏன்னா அவங்களுக்குலாம் கணக்கே தெரியாதாடா. அமெரிக்காவில் இருக்கவங்கலாம் ரொம்ப அறிவுள்ளவங்கன்னு நினைச்சு நிற்கிறோம். இப்படி விளக்கண்ணிங்களா இருக்கானா, இதெல்லாம் நம்பினாதான் $200 கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டாரு. இப்படி கூட சொல்லுவாங்க போல இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சீனாவோட சம்மதம் வச்சுக்காத நாட்டாம தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா 40% ஆஃப் அவர் தேர் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வரலன்னா அவங்க என்ன ஆவாங்க? அந்த 38 பில்லியன் காப்பரையும் நீ வாங்கிப்பியா? வாங்கி என்ன பண்ணுவீங்க? அம்மா அந்த பொம்மை தயாரிக்கிறது இது அது ஒன்றா பண்ணிட்டு போகலாம். ஷிப் பில்டிங் இன்னைக்கு உலகத்திலேயே சீனா தான் நம்பர் 1 இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. அவன் பண்ணுறான். இது கேபிட்டலிசத்தோட இன்னொரு கோர முகம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு என்ன நல்லது அதெல்லாம் கிடையாது. சீனாக்காரனுக்கு வரி போடுறேன்னு சொல்லிவிட்டு கட்சியில் நாங்கள் தானடா அடி வாங்கினுக்கிறோம் அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதைத்தான் அவர் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. பட் இஸ் கோயிங் டு ஃபெயில். அவங்கள நீ சீனாவோட வியாபாரம் பண்ணாமன்னு தடுக்க முடியாது. சரிங்க, நான் அவகிட்ட விற்கல, நீ வாங்கிக்கோ. எங்க கொண்டு போய் நான் விற்க முடியும்? ரஷ்யாவுக்கு விற்கக்கூடாது, சீனாவுக்கு விற்கக்கூடாது, அமெரிக்கா, ஐரோப்பா நீங்க வாங்க மாட்டீங்க. நாங்க என்னதான்டா பண்றது? இப்போ இந்த விண்டர்ல நடுங்கி சாவ போறாங்க. குளிர்லயே விரைச்சி போறானுங்க அவனுங்க. கேஸ் இல்லை, எங்க போவீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அரசியலை கரைச்சி குடிச்சிட்டு வந்தவர் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ரியலாகவே அதுதான் உண்மை. அருண் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். அதை கரைச்சி குடிச்சது இல்ல சார், கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க அரசியல் ஞானி, அது வேற லெவல்ல போட்டிருந்தாங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சொல்லப்படுவோம். ஓகே சார். சார் இப்போ வெனிசுலாவில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒரு 1 வீக் மேலே ஆகி போச்சு. சரிங்களா? ட்ரம்ப் அடுத்த மேலே வித்தியாசமா ஸ்டண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. கிரீன்லாண்டை தூக்க போறோம், இங்கே பாரு கொலம்பியா, மெக்சிகோ, கியூபா, நீலாம் அடுத்த என் டார்கெட்டு. இப்போ வெனிசுலோட நிலைமை என்னதான் சார் ஆயிட்டு இருக்கு? அதாவது நம்ம வழக்கமாக இங்கே தான் இந்த சொம்பு அண்டாலாம் பார்த்துன்னுக்கிறோம்ல, அங்கே மிகப்பெரியதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இன்னைக்கு ட்விட்டரில் சில பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, வெனிசுவேலா இவங்களுக்கு அந்த 50 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் ரிஃபைன் பண்ணுறோம். அது ஹெவி க்ரூடு. இந்த பக்கம் யூஎஸில் அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஆல்ரெடி அந்த ஷெவ்ரான் இன்னைக்கு சொல்லார சீனா வாங்குது, ரஷ்யா வாங்குதுன்னு. விளக்கணைங்களா? ஷெவ்ரான் ஆல்ரெடி 20% அவங்களுடைய ஆயில் அவன் தான் இது பண்ணிட்டு இருக்கான். அதை மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க யூஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக ஒரு பர்மிஷன் வாங்கி அவன் மட்டும் வெனிசுவேலா ஆயிலை வாங்கி விற்றுனுக்கிறான். இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த 50 மில்லியன் பேரல் ஆயில் நாங்கள் எடுத்துக்க போகிறோம், அது இது பண்ண போகிறோம். வெனிசுவேலா, யூ ஆர் கெட்டிங் யுவர் மணி பேக் $100 பில்லியன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சும்மா கிடையாது, அந்த ஆயிலை வாங்கிக்கின்னு அதுக்கு தம்ம தூண்டு காசு கொடுக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தாரு, எனக்கு எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இப்படி தானா இல்லை இப்படி தான் ஆரம்பத்துலேருந்தான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வெனிசுவேலா அமெரிக்கா ஒன்றா சேர்ந்துட்டதுனால எங்ககிட்ட 55% ஆஃப் அந்த ஆயில் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. நானும் மண்டையை வச்சுன்னு கணக்கு போட்டு பார்த்தேன் விக்ரம். வெனிசுவேலா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் 20%. ஓகே சார். அப்போ அது லார்ஜஸ்ட் 20% அப்படின் போது அதுக்கு இடத்துல இருக்கிறது 19, அதுக்கு மேல இருக்க முடியாது. சரியா? அப்போ அந்த 2வது இடத்துல இருக்கிறது நீ அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கினா கூட இட் கேன் பி மேக்ஸிமம் 19, 40, 39 தான் சார் வரும். 55% அவர் சொல்லி நிற்கிறாரு. எல்லாம் உட்காந்து பார்த்தீங்களா, ட்ரம்ப்பை நீங்க என்ன நினைச்சீங்க, இதுதான் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கணக்கே தெரியாதாடா. இன்னும் அமெரிக்காவில் இருக்கவங்கலாம் ரொம்ப அறிவுள்ளவங்கன்னு நினச்சி நிற்கிறோம். இப்படி விளக்கண்ணிங்களா இருக்கானா, இதெல்லாம் நம்பினாதான் $200 கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டாரு. இப்படி கூட சொல்லுவாங்க போல இதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வெனிசுவேலாவை தூக்கினதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. நீங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம் இது ஆயில்ன்றது ஒரு காரணம், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்க இன்னைக்கு ஆயிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த பக்கம் அவங்க லித்தியமை வித்தி அடிச்சிட்டு இருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு. ஸோ ஆயிலெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஃபியூச்சர் பேட்டரி தான், லித்தியம் அயான் அந்த மாதிரி லித்தியம் பேஸ்டு பேட்டரி தான் இன்னைக்கு ஃபியூச்சர். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த ஹைட்ரஜன் பவர்டு அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீ ஆயில் எவ்வளோ 55% இல்லை தம்பி, நீ 75% கூட, தம்பி இல்லை அப்பா நீ 75% கூட வச்சுக்கா. அதுக்கப்புறம் அந்த யூஸ் இருக்காத கொஞ்ச நாளில். இதுதான். பட்டு உண்மையான காரணம் என்னன்னா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ். சிலி அந்த ஒரு நாடு எடுத்துக்காங்க. அந்த நாட்டுடைய காப்பர் சீனாவுக்கு போயிட்டு இருக்குங்க.
சிலி வந்து ஒரு வருஷத்துக்கு சீனாவுக்கு $38 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த $38 பில்லியன் அப்படின்றது அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ல அரௌண்ட் 40% சொல்றாங்க. இப்போ நீங்க சீனாவோட சம்மதம் வச்சுக்காத நாட்டாம தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா 40% ஆஃப் தேர் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வரலன்னா அவங்க என்ன ஆவாங்க? அந்த 38 பில்லியன் காப்பரையும் நீ வாங்கிப்பியா? வாங்கி என்ன பண்ணுவ நீ கைமாத்தி உன்னை வேற யாருக்காவது விற்கணும். அதை வாங்கி மேனுஃபேக்சரிங்ல யூட்டிலைஸ் பண்ற அளவுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க இன்னைக்கு? இப்போ இந்த 2001 வாக்குல, அதாவது சோவியத் யூனியன் உடந்து சிதறின பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் வரைக்கும் சவுத் அமெரிக்கன், அந்த லாட்டின் அமெரிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த நாடுகளை வந்து கம்ப்ளீட்டா தன்னுடைய கிரிப்பில் வச்சிருந்தது அமெரிக்கா. அங்கே வந்து ஆட்சி மாற்றம், இல்லைனா வந்து அந்த போராளி குழுக்களுக்கு பணம் கொடுக்கறது, சண்டை போடுற விடுறது, இவங்க போயிட்டு அந்த டேனியல் ஒர்டேகாவை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா இது பண்ணுறது, இப்படி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. சோவியத் யூனியன் உடஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னப்பா நமக்கு தான் இப்போ எதிரியே இல்லை அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டு வந்துட்டாங்க. அண்ட் 2001 வாக்கில் சைனா வந்து WTOவில் ஜாயின் பண்ண பிறகு அதுவும் ஒரு கூத்துன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து யூரோப்பில் இவங்க ஏதோ சண்டை போடும்போது பை மிஸ்டேக்கு சைனீஸ் எம்பசி மேலே ஒரு குண்டு வந்துச்சு. இவங்க அதை காரணம் காமிச்சு நாங்கள் எங்களை சேர்த்துக்காங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க, இதை வச்ச உடனே ஸ்பீடப் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்டல் சீன்லாம் இருக்குது அது பின்னாடி. அதுக்கப்புறம் சீனா என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் தான் வந்து அதை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றிட்டாங்க இல்லையா, சீப்பாக தயாரித்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தயாரிக்கிறது அப்படின்னா யூ நீட் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ சீனா என்ன பண்ணாங்க, ரைட்டு நம்ம நிறைய தயாரிக்கிறோம், நிறைய விற்கிறோம், காசு வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்க கண்ட்ரிகளோட அப்படியே ஒட்டுகா எங்களுக்கு கொடுங்கடா. ஏன்னா மேனுஃபேக்சரிங் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து இந்த பக்கம் வெளில வந்துருச்சு. ஸோ அங்கே போக வேண்டியது இப்படி வந்துருச்சு. இப்போது ரொம்ப நாள் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி அப்படியே வச்சுருப்பீங்களா? இழுத்து மூடிட மாட்டிங்களா? அதனால் இந்த பக்கம் ஸ்டெடி இவங்க, அதாவது ஒட்டுமொத்த சவுத் அமெரிக்காவே இன்னைக்கு சீனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு எக்ஸ்போர்ட். அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸை வாங்கிக்கிறாங்க, இவங்க ப்ராடக்டாக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போது அந்த டோட்டல் டிபெண்டன்சின்னு ஆயிடுச்சு. சரி சார், அப்போ கூட இது எக்கானமி தானே சார், இவர் தான் சொல்லினுக்கிறாரு கம்பெனியெல்லாம் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த டிரான்சிஷன் பீரியட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நீங்கள் டக்குன்னு மாற்றிடலாம். இன்றைக்கி வந்து நான் அவங்கள எனக்கு டைப் படிக்கிறவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், நாளைக்கே நீ வானன்னு சொல்ல தூக்கி போட்டு இன்னொரு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாரு. ஏன்னா நான் இது சாஃப்ட் காப்பி தான் அனுப்புகிறேன், வாய்ஸோ இல்லை வேறோ, நீ அதை டைப் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்க போது நான் எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உன் கான்ட்ராக்டை கேன்சல் போட்டு இன்னொருத்தனுக்கு நான் பண்ண போகிறேன். மேனுஃபேக்சரிங் அப்படி கிடையாது. இன்றைக்கி சீனாலேருந்து நீங்கள் அங்கே கொண்டு வரணும்னு சொன்னால் ரைட்டு, இவ்வளோ நாள் அவன் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தான். இப்போது அந்த கம்பெனிகளை நீங்கள் உங்கள் ஊரில் நிறுவனம். சும்மா அந்த பொம்மை தயாரிக்கிறது இது அது ஒன்றா பண்ணிட்டு போகலாம். ஷிப் பில்டிங் இன்றைக்கி உலகத்திலேயே சீனா தான் நம்பர் 1ல் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டீங்க, அவன் பண்ணுறான். இது கேபிட்டலிசத்தோட இன்னொரு கோர முகம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு என்ன நல்லது அதெல்லாம் கிடையாது. யூ ஆர் ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். கம்பெனி வேல்யூ என்ன இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ வருது, இவ்வளோ ப்ராஃபிட் காமிச்சாதான் சிஇஓக்கு போனஸ் வரும். அப்போ அந்த ப்ராஃபிட் வருதுன்னா நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி இங்கே ஆரம்பிச்சானுங்க. இப்போ மாட்டிக்கினானுங்க. சரி சார், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்போவும் அந்த மேனுஃபேக்சரிங்லாம் இங்கே கொண்டு வந்துட முடியுமானா முடியாது. சீனாவில் என்ன சம்பளம், அமெரிக்காவில் என்ன சம்பளம், கட்டுப்படி ஆகுமா? சரி, அதை விட மிகப்பெரிய த்ரெட் என்னன்னா, இதை பற்றி நிறைய பேர் வந்து யோசிக்கல. ஈவன் யூஎஸ்லேயே சவுத் அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட 37 போர்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க சீனா. அப்படிப்பா. ஏன்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறைய இருக்கு, அதனால இவங்களுடைய அந்த கண்டெய்னர் ஷிப் எல்லாம் போகும், அங்கேருந்து இங்கே இறக்கிட்டு வரும். இவங்க என்ன சோக்கா டீல் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண்ட்ரியோட அந்த பிரிட்ஜ் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, ஒரு டைப், நாங்கள் ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறோம், இல்லை ரயில் இது பண்ணி கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறோம், இல்லை போர்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லாட்டே ஒரு 100 கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் 200 கோடி அப்படின்னு இன்ஃப்ளேட் பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் போகும். எல்லா இடத்துலையும் அந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இருக்க தான் செய்யும்.
இந்த 200 கோடி போயாச்சுன்னா சைனீஸ் கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அவங்க ஆளுங்க தான் இங்கே வந்து வேலை செய்வாங்க. ஸோ அப்படியே அந்த பணமும் அப்படியே வந்துடும். கூடவே இந்த நான் 200 கோடி உனக்கு கடன் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, காசாக கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு வந்து சரக்கா குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆயிலா குத்துரு, இல்லை காப்பரா குத்துரு, இல்லை இந்த லித்தியமா குத்துரு, இப்படி டைப். ஸோ உங்கள் காசை நீங்கள் போடுறீங்க, அங்கே போட்டு டெவலப் பண்ணுறீங்க, அதில் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து கமோடிட்டியாக உங்களுக்கு திரும்பி வந்துடுது. இதை வச்சு ப்ராடக்டை பண்ணிவிட்டு அதை அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணி காசு பார்க்குறீங்க. சரிங்க, கமர்ஷியல் போர்ட் தானுங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. சீனா வந்து 2 விஷயம் பண்ணியிருக்கு. கண்டெய்னரைஸ்டு மிசைல் சிஸ்டம், ராக்கெட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கறதுக்கு கமர்ஷியல் ஷிப் மாதிரி தான் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த சின்ன மிசைல் ஆர் ராக்கெட்ஸ் அந்த பேட்டரி இருக்கும். நம்ம இங்கே கண்டெய்னரில் வந்து வில்லன் பைக்கில் போய் உட்காந்துட்டு இருப்பாரு, உள்ளுக்குள்ளே கொடுத்து நடத்துவார், இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம் கண்டெய்னரில். அவங்க கண்டெய்னரில் மிசைலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஃபார் ஆல் பர்பஸ் அது வந்து சாதாரண ஒரு கார்கோ ஷிப். அவசியம் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த கண்டெய்னர் ஏற்றி வச்சாங்கன்னா கண்டெய்னர் டோரை திறந்த உடனே அங்கேயே பார் அப்படின்னா அங்கேருந்து மிசைல் வரும். ஸோ அது கார்கோ ஷிப்ன்றதுனால யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ரைட்? அது வந்துட்டு போகுது அப்படின்னும் போது கிட்ட போயிட்டு அவங்க அமிச்சாங்கன்னா நீங்கள் காலி. இது நம்பர் 1. நம்பர் 2, இப்படியே பண்ணியிருந்தா நாளைக்கு நிஜம் கண்டெய்னர் ஷிப்பையும் ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆக்சுவல் வார்ஷிப் போகணும். சார் அது கமர்ஷியல் போட்டு தானே சார் அப்படின்னா, அதாவது 2 lakh டன் கண்டெய்னர் ஷிப்லாம் அங்கே போகுதுன்னா அங்கே தாராளமாக ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸோ இல்லை டெஸ்ட்ராயர்ஸோ ஃப்ரிகேட்ஸையோ நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே டாக் பண்ண முடியும். அமெரிக்கா வந்து நேவல் பேஸ் அப்படின்னு டெடிகேட்டடாக பண்ணி அதுக்கு வந்து காசை செலவு பண்ணி அங்கே வந்து அவங்க நேவல் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு செலவு பண்ணிருக்கிறாங்க. இவன் லாபம் வரா மாதிரி எங்கள் போர்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அவசியம்னா அதை மிலிட்ரி யூஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் டியூவல் யூஸ் போர்ட் அப்படின்னு சொல்றது. அப்போ 37 போர்ட்டு அவன் கையில் இருக்கு. சரி, இது போர்ட் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து தரவுகள் இதுதான் டேட்டா பேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எல்லாமே. அந்த மாதிரி அந்த போர்ட்டில் அந்த எல்லா நெட்வொர்க்குமே இவங்களுடைய இந்த ஹூவே இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போகுது கடைசி வரைக்கும் அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் சப்ளை செயின் அமெரிக்காவில் எது எங்கே போகுது எல்லா டேட்டாவும் இவங்க கிட்ட இருக்குது. நாளைக்கு வந்து இவங்க அந்த டேட்டாவை ப்ரீச் பண்ணணும் இல்லை இதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் தட் அவங்களால பண்ணிட்டு போக முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் அந்த ஹூவே வந்து நம்ம பேன் பண்ணிட்டோம். அவங்களுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஃபோன் இருக்கலாம், பட் அந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் அமெரிக்கா, பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்லையும் அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாம் ஸ்பையிங் அப்படின்னு. இதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய குடைச்சல். இவங்க வந்து மிலிட்ரி நேவல் பேஸ் அப்படின்லாம் சொல்லாமல் சோகா சுத்து போட்டாங்க. என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த இடம் இப்போ நீ இங்கே வந்திருக்கியா, பட் அதுக்கு அவனை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? நீங்கள் அவனை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க. அவங்களுக்கு யாருக்கிட்டையாவது விற்கணும், காசை வாங்கணும். ஏன்னா அங்கே இருக்கவங்கலாம் வந்து கடைசி வரைக்கும் பட்னிலேயே செத்து போயிட்டு இருப்பாங்களா? வியாபாரம் பண்ணி ஆனல. நீ இருக்கிற கம்பெனியெல்லாம் இழுத்து முடிவிட்டு சைனாக்கு அமிச்சிட்ட. அப்போ நான் சைனாக்கு தானே வந்து ரா மெட்டீரியல் அனுப்ப முடியும். வாங்கிட்டு அமிச்சு நான் என்ன பண்ண முடியும்? அர்ஜென்டினா சொல்லிட்டாங்க எல்லாம் கரெக்டு, நீங்கள் வந்து சீனாவோட வியாபாரம் பண்ணாதேன்னு சொல்கிறீங்க, வேற வழி இல்லைங்க, பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்றாங்க. இதுதான் இப்போ சிக்கல். ஏன்னா அவன் விற்கிறத சீனா தான் வாங்குவாங்க. இப்போ பிரேசில்னு நினைக்கிறேன், அமெரிக்காவிலேருந்து அந்த சோயா அது வாங்குறதுக்கு பதிலாக பிரேசில்லேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டார். அமெரிக்காவிலேருந்து ஒன்றும் கூட வாங்கலை. இப்போ அங்கே இருக்கலாம் கொய்யோன்னு கத்துறான். ஏன்னா நீ சும்மா இல்லாமல் அவன் மேலே ஏதோ வரிய போடுறோன்னு சொல்லிவிட்டு கட்சியில் இந்த அந்த நரி பரியான கதை தெரியுமா? அப்போ என்ன பண்ணாராம், ராஜா வந்து அந்த வந்தி கிழவி அந்த கரை கட்டணும் அப்படின்னும் போது சிவபெருமான் அங்கே வராரு. அவர் வந்து கரையை கட்டாமல் இது பண்ணி நிற்கிறாரு. அப்போ அந்த ராஜா வந்து அடிக்கிறாரு. அந்த வலி அந்த மதுரையில் இருந்த மக்கள் முதுகில் எல்லாருலையும் உழுந்துதான். அந்த மாதிரி நீ சீனாக்காரனுக்கு வரி போடுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நாங்கள் தானடா அடி வயிற்றுல அடி வாங்கி நிற்கிறோம் அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதைத்தான் அவர் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. பட் இஸ் கோயிங் டு ஃபெயில். அவங்கள வந்து நீ சீனாவோட வியாபாரம் பண்ணாமன்னு தடுக்க முடியாது. சரிங்க, நான் அவங்ககிட்ட விற்கல, நீ வாங்கிக்கோ. எங்க கொண்டு போய் நான் விற்க முடியும்? ஒருத்தன் ரஷ்யாவுக்கு விற்கக்கூடாது, சீனாவுக்கு விற்கக்கூடாது, அமெரிக்கா, ஐரோப்பா நீங்க வாங்க மாட்டீங்க. நாங்க என்னதான்டா பண்றது? ஆயில் ஒன்னா நீங்க வாங்குவீங்க, காப்பரு இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, லித்தியம் ஒன்னா நீங்க வாங்குவீங்க.
காப்பர் எங்கே கொண்டு போய் வாங்குவீங்க நீங்கள்? அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து இந்த கம்பி கட்டுற கதை மாதிரி இந்த காப்பரை வச்சு இந்த ஒயர் படிக்க அந்த கம்பெனிலாம் அப்படியே நிறைய இருக்குது. இந்த காப்பரை வாங்கிக்க போகிறாங்களா? இருந்தானா நீயே வாங்கியிருக்க மாட்டியா அவ்வளோ நாளா? ஸோ இவங்க ஐசோலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இனிஷியலாக கொஞ்ச நாள் வந்து சவுத் அமெரிக்காவில் ஒரு பெரிய டர்ம் ஆயில் இருக்கும். அங்கே இருக்கவங்களுக்கு இவர் ஏராளமான கொச்சல் குத்துனுக்கு பாரு. இப்போ வந்து அந்த மெக்சிகோவுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மெக்சிகோவில் இருக்க அந்த மருந்தெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இவங்களை ஒரு மாதிரி அப்படின்னு வேற மாதிரி அவர் கேட்டகரைஸ் பண்ணிட்டார். அதனால வந்து நீங்கள் காங்கிரஸோடைய அப்ரூவல் தேவையில்லை, நேராக போய் கொண்டு போடலாம். சரி, நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக மெக்சிகோ உங்களுக்கு நட்பு நாடாக தான் இருந்தது, அவங்க மேலே வரி போடுறேன். கிளாடியா ஷாஃபம்மா அந்தம்மா அவங்க ஏதோ இது பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு தக்காளி அனுப்ப மாட்டோம், முட்டை அனுப்ப மாட்டோம்னு உடனே ஆஹா அப்படின்னு வேற வழி இல்லாமல் வந்து படுத்தே விட்டாங்க நிலைமைக்கு போக வேண்டியதாக போச்சு. சரிங்க, இப்போ வேணா நாங்கள் வந்து விற்காம இருக்கலாம், அழுகி போயிடும், ஆனால் உங்க ஆளுங்க சோத்துக்கு இல்லாமல் திண்டாடுவாங்களே அப்படின்னு. நீ எல்லார் மாதிரியும் குண்டு போட்டுக்கினே இருக்கேன் அப்படின்னா என்ன தைரியம்? பார்த்தீங்களா, ரஷ்யா இவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, சீனாவும் இங்கே வராது, நாம் வச்சது தான் சட்டம், இப்படியே எல்லாம் அந்த இடத்துல மட்டும்தான். ஓ இந்த ரஷ்யன் ஃப்ளாக்டு ஆயில் டேங்கர் என்னங்க அதை எடுத்துட்டாங்க, ரஷ்யன் சப்மரீன்லாம் போச்சுன்னு சொன்னாங்க, கட்சியில் ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதானா புட்டின்னு, ட்ரம்ப் தான் நிஜமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இவனும் சொல்லிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா, சீனா ரஷ்யா அவங்க 2 பேர், புட்டின் வந்து ஐரோப்பாவை பார்த்து பயப்படுறது கிடையாது, அமெரிக்காவை பார்த்து தான் பயப்படுறார். அதுவும் எந்த அமெரிக்கா? ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்க அமெரிக்காவை பார்த்து தான் அவர் பயப்படுறார். என்ன? ஆமாங்க ஆமாங்க, இப்படிதான் ஒன்ன மாதிரியே 10 பேர் பக்கத்தில் உட்காந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. சரி, இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் ரஷ்யன் டேங்கரை புஷ்டாங்க, இவங்க ஒன்றுமே பண்ணலையா, சப்மரீன்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளோதானா அப்படின்னு. வேறங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏய் ஏய் அப்படின்னு உதாறு விட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னு புட்டினுக்கு தெரியும். ஒரு டேங்கர் தானே எடுத்துட்டு போ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்ட்டு நேத்தைக்கு உக்ரைனில் லோவ்னு ஒரு இடம், அங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜ், அங்கே ஒரஷ்னிக்கா விட்டு அடிச்சார், அது பத்தின் எரியுது ஒட்டுமொத்த கேஸும். சரிங்க, உக்ரைனுக்கு தானுங்க அப்படின்னா அதுதான் மேட்ரு. இது வந்து அந்த போலந்து பார்டருக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாண்ட பக்கம் போலந்தோடைய ஸ்டோரேஜும் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த இது வந்து நாட் ஓன்லி உக்ரைனுக்கான கேஸ், யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இடம் இருக்குது அப்படின்றதுனால இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த விண்டர்ல நடுங்கி சாவ போறானுங்க, குளிர்லயே வந்து விரைச்சி போறானுங்க அவனுங்க. கேஸ் இல்லை, எங்க போவீங்க? அப்ப என்ன ஆகும்? ஒரு பார்ட் ஆஃப் த யூரோப் ஒழுங்கா மவராசன் சீப்பா குத்துந்தான் பைப்ல, அப்படியே குழாயை திறந்தா கேஸ் கொட்டுமா? சரி, ஏதோ ஒண்ணு எவ்வளோ சீப்பா குத்துந்தான். அவனோட சேர்ந்து சண்டை போட்டுக்கின்னு இப்ப இந்த ஆளோட போய் சேர்ந்துக்கின்னு அவன் உங்க மேல 25% டாரிஃபும் போட்டது இல்லாம இது என்னையா நியாயம்? இப்ப அந்த கேஸும் பூச்சி நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு அந்த நாட்டில் இருக்க மக்களே அந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்க போறாங்க.